நீங்க இத கவனிச்சிருக்கீங்களா? நீங்க ஏதாவது செய்யறப்போ, அது எக்ஸாமா இருக்கலாம், இல்ல பிசினஸா இருக்கலாம், இல்ல குக்கிங்கா இருக்கலாம், இல்ல ஒரு வெயிட் லாஸ் ப்ராசஸா கூட இருக்கலாம். எல்லாத்துக்குமே நம்ம ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்றது ரிசல்ட் மட்டும்தான். நான் வந்து டாப் ரேங்க்ல வரணும், இது வந்து சூப்பர் டேஸ்ட்டா வரணும், ப்ராஃபிட் வந்து டபுள் ஆகணும், அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனா, உண்மையில பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் நம்ப கையில இல்ல. ப்ராசஸ் தான் நம்ப கையில இருக்கு. இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டூ மை சேனல். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? ஒரு சாம்பார் பண்றோம் அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. சமைக்க ஸ்டார்ட் பண்ணதும் நம்ம மனசுல என்ன வரும்? இந்த ரெசிபி பண்றப்போ ரொம்ப டேஸ்டியா வரணும் அப்படின்ற மாதிரி மட்டும் ரிப்பீட் பண்ணிட்டே இருப்போம். அப்படி பண்ணிட்டே இருந்தோம்னா மட்டும் டேஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துருமா என்ன? இல்ல. அது உங்க டென்ஷனை இன்னும் இன்க்ரீஸ் தான் பண்ணும். ஸோ, அதுக்கு பதிலா உங்க கையில என்ன இருக்குன்ற மாதிரி யோசிச்சு பாருங்களேன். ஃப்ரெஷ்ஷான காய்கறி வாங்கலாம். அ சரியான அளவுல வந்து பொருள எடுத்து வைக்கலாம். சமைக்கிற நேரத்த வந்து கவனிக்கலாம். உங்களோட அடுப்ப வந்து கண்ட்ரோல்டா வச்சுக்கலாம். இந்த மாதிரி ப்ராசஸ நீங்க சரியா பண்ணீங்க அப்டின்னா, டேஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அதே லாஜிக்க தான் உங்களோட வாழ்க்கையிலயும் அப்ளை பண்ணுங்க. ஒரு பிஸ்னஸ் ரெலவெண்ட்டா பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ப்ராஃபிட் வந்து டபுள் ஆகணும் அப்படின்னா, அதுக்கு டென்ஷன் ஆகுறதுக்கு பதிலா, ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட், ஒரு நல்ல கஸ்டமர் சர்வீஸ், ஒரு கன்சிஸ்டன்ட்டான ஒரு மார்க்கெட்டிங், இது எல்லாத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா, ப்ராஃபிட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இதே நீங்க ஒரு ஃபிட்னஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு மாசத்துல வந்து ஒரு 5 கிலோ வந்து ரெட்யூஸ் ஆகணும் அப்படின்னா, அதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாம டெய்லியும் சரியான டயட்டு, 30 மினிட்ஸ் ஒர்க் அவுட்டு, ஒரு ப்ராப்பரான ஸ்லீப் இதெல்லாம் மெயின்டெயின் பண்ணிங்கன்னா, ஈஸியா வந்து வெயிட் லாஸ் வந்துடும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் எந்த கோல் எடுத்தாலும், ரிசல்ட் என்ன ஆயிடுமோ, எப்படி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகாம, இன்னைக்கு நான் அதுக்காக என்ன பண்ணேன், என்ன எடுத்தேன் அப்படின்ற மாதிரி மட்டும் கவனிங்க போதும். ஸோ, ஃபைனலா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இனிமே உங்களோட மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரிசல்ட்ட வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆனா, ப்ராசஸ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்க கையில இருக்கிறது வந்து ட்ரை பண்ணலாம். கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு வச்சுக்கலாம். கன்சிஸ்டன்சியா இருக்கலாம். ரிசல்ட்ட வந்து சேஸ் பண்ணாதீங்க. ப்ராசஸ நீங்க என்ஜாய் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா, ரிசல்ட் வந்து கண்டிப்பா சூப்பரா வந்துரும். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு கீப் இன் டச். தேங்க் யூ.